நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, எங்களை நடத்துகிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தை ராஜா நாங்கள் ஊற்றுவதற்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீரே ராஜா எங்களை முற்றிலுமாய் நடத்துங்க அப்பா கர்த்தாவே. ராஜா நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ராஜா அப்பா கர்த்தாவே, எங்கள் குறைவுகளை எல்லாம் மாற்றும்படியாக நிறைவான தெய்வம் நீரப்பா எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறீர் அப்பா. உணர்வுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கவர்களாய் ராஜா எங்களை நீர் நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பாழானவைகளை எல்லாம் பயிர் நிலமாக மாற்றுகிற வல்லமையுடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியில எது பேர்ல நாம தூஷணமான காரியங்களை பேசி இருந்தாலும், எந்த நாமத்தை நம்ம தூஷித்திருந்தாலும் நமக்கு மன்னிப்பு உண்டாம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தை நாம் தூஷித்திருப்போமே ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தின்படி இந்த நாளிலும் கூட எங்களை அவிதமாய் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அவிதமாய் நீர் எங்களை நடத்த போகிற நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க ராஜா மீட்பின் நாளுக்கென்று எங்களுக்கு கொடுத்த அப்பா கர்த்தாவே முத்திரையை ராஜா நாங்கள் இந்த காலை வேளையில பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு கூட உடைய ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிறோம். தேவன் தாமே எங்களை தொடர்ந்து நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்ம அப்படியே எழும்பி நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 8ஆம் சங்கீதம் 1 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற சாம் டேவிட் முன்னதாக வந்து வாசிப்பாங்க. நம்ம இணைந்து வாசிக்கலாம். சங்கீதம் 8 1 முதல் 9 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் கீழ்ப்படுத்தினீர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. ஆமென், ஆமென். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உடையதா இருக்கிறது. அவர் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்கிறாருன்னா, தெய்வ தூதரிலும் சற்று சிறியவர்களாக. அல்லேலூயா. அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் நம்ம இருக்கிற நிலையிலிருந்து நம்மை உயர்த்தி அவர் நம்மளை தகுதிப்படுத்தி இன்றைக்கு தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக்கி நம்மளை அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அவரை பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம சொல்லலாம், நம்மளை அவர் உயர்ந்த நிலையில் தேர்ந்தெடுத்து நினைக்கல, நம்முடைய தாழ்மையான நிலையிலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. உண்மையாக நான் தாழ்மையான நிலையிலிருந்து இன்றைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். தேவ சமூகத்தில் நிற்கிறதே ஒரு பெரிய உயர்வு. அல்லேலூயா. நமக்கு பெரிய உயர்வு வர வேண்டிய பெரிய காரணம் ஒன்றுமே இல்லை. நான் பெருசாக ஆகணும்னா, நான் பெருசாக ஏதோ உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணுன்றது இல்லை. தேவ சமூகத்தில் தேவனை துதிக்கும்படியாக நிற்கிறதே ஒரு உயர்ந்த பொசிஷன் தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உயர்வில் நம்மளை கொண்டு வந்திருக்கிற தேவாதி தேவனை நாம் இப்போது ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து பாடலாம். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியால் துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியால் துதித்திடுவேன். இந்த தாழ்வில்
தாழ்மையில நம்மளை கண்ணோக்கி பார்த்தவரை துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம தாழ்மையில நின்ற போதெல்லாம் நமக்கு தயவு பாராட்டி நம் கரங்களை பிடித்து தூக்கின தேவாதி தேவன், நம்ம ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுக்குமே நம்ம ஆக மாட்டோம்னு சொல்லி நம்ம நேசித்தவங்க, நம்ம நம்பினவங்க, நம்ம விரும்பினவங்களெல்லாம் கூட நம்மளை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கரம் பிடித்து தூக்கி நம்மளை காத்து நடத்தின தேவன் தாழ்வில் நம்மை நினைத்தவராக இருக்கிறாரு. அவர் நாமம் தான் இந்த உலகத்திலேயே மேலான நாமம். நம் வாசித்த வேத வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய நாமம் இந்த உலகத்துல இல்ல, உலகத்தை தாண்டி பரலோகத்திலையும் அவருடைய நாமம் தான் மேன்மை உள்ள நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை நாம் இன்னைக்கு துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை பார்த்து நாம சொல்ல போகிறோம், எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்து எரித்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்து எரித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா
இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே அவர் நாமம்
நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடு வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடு வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். நாம விடுதலை அடைவதற்கும்
நம்ம வியாதியிலிருந்து பலன் பெறுவதற்கு ஒரே ஒரு நாமம், அந்த நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் வந்தாருன்னா, அவருடைய நாமத்தை நம்ம சொன்னோம்னா, அவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவர் பிரஸ்தாபம் பண்றதுக்கு, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் அவருடைய நாமம்தான். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுமா, நோய்கள் எல்லாம் தீருமா. இன்னைக்கு அந்த நாமத்தை சொல்லும்படியாக, அந்த நாமத்தை நாம சொல்லி அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம இந்த இடத்துல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வேதத்தின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவரை துதிக்கும்படியாக, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக இதோ இந்த காலை வேளையில நம் மத்தியில் அவர் உலாவை கொண்டிருக்கிறார். ஓ ஷேபே ரேகே வேலே துராபா, ஓ ஷேபே ரேகே வேலே துராபா, ஓ ஷேபே ரேகே வேலே துராபா, ஓ ரேபே ஷேகே வேலே துராபா. இதோ இந்த காலை வேளையில் அவரை தேடி வந்திருக்கிற உன்னை அவர் மகிமைப்படுத்த, உன்னை மகிமைப்படுத்த, உன்னை மேன்மையாய் வைக்க அவர் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாரு. நீ எதோ யோசிக்கிற, எனக்கு நான் இருக்கிற இந்த நிலைமை இருந்தா போதும்னு நினைக்கிற. ஆனா அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, இந்த நிலைமை இல்லை, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்தி என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன், என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஓ ரெக் ஷே ரெக்லேபே, ஓ ஷே பிரேக்லே தேபே, ஓ ரேகே வேலே தூராபா. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல நீ அவருடைய நாமத்தை மறிதளிக்கலையா, அதனாலதான் இன்னைக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன்ல அவரை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய நாமத்தை மறுதலியாம நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. இது போதுங்க, இது போதும் நம்மளை அவர் மேன்மைப்படுத்துகிறதற்கு. இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு ஈடா கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகத்திலையும் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, அவரோட நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். நம்மளால ஒன்றும் கொடுக்க முடியாது, ஆனா அவர் நாமத்தை நாம போகிற வருகிற இடங்கள்ல, நாம நிற்கிற இடங்கள்ல, நம் வாழ்கிற இடங்கள்ல நம்ம அவர் நாமத்தை உயர்த்த முடியும். இந்த காலை வேளையில நாம் உயர்த்தும்படியாக நம்மை கொண்டு வந்த தேவனை பார்த்து சொல்லலாம், மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ, மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ, உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமோ, உலகமே வந்தால்
சொல்லவே நம்ம இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்த களிப்புல உதடுகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அவரை போற்றி புகழும்படியாக இந்த காலை வேளையில அவரை துதிக்கும்படியாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக்கி நம்மை இந்த நாள்ல அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்துல நம்ம யாரும் அங்கீகரிக்காம போனாலும் அவர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கு அடையாளமா அவர் சொல்றாரு, தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக நம்மளை எந்த ஒரு இடத்துல அவர் வைத்திருக்கிறாரு பாருங்களேன். இந்த ஒரு காரியம் நம்ம உணர்ந்துகிட்டோம்னாமே நாம அவரை உண்மையா ஆராதிக்க முடியும். நம்மளால உட்கார்ந்துருக்க முடியாது, நம்மளால வாயை மூடிட்டு இருக்க முடியாது. இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில இந்த ஒரே ஒரு காரியத்தை நம்ம நினைவு கூர்ந்தா போதும். இப்ப நீங்க தான் பாட போறீங்க. இது உங்களுக்கான நேரம். உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துல நீங்க பாட போறீங்க. எந்த மியூசிக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுடைய சத்தம் இன்றைக்கு கர்த்தர் கேட்கும்படியாக உங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்க இப்போ ஆரம்பிக்கும் போது நீங்களே பாடி நீங்களே ஆராதனை செய்ய போகிறீங்க. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது, மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? நாமம் சொல்ல சொல்ல என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. அவர் நாமத்தை சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில இன்பம் பெருகுமா? இன்பம் பெருகுமா? நம்ம சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி. இன்னைக்கு இந்த காலை வெளியில கர்த்தர் நம்ம மத்தியில பேசி கொண்டு இருக்கிறாரு. அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க, அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. அவர் நாமத்துல மாத்திரம்தான் இந்த மகிமையும் மகத்துவமும் இருக்குது. அதனாலதான் சத்ருவானவன் என்ன செய்யறானா, அவர் நாமத்தை சொல்லக்கூடாதபடிக்கு இந்த நாளில எல்லோருடைய வாய்களையும் அடைத்து வைத்திருக்கிறான். துதிக்கிற ஜனங்களுடைய வாய்கள் எல்லாம் அநேக இடங்கள்ல கட்டப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர் நாமத்தை சொல்லும் போது நம்ம மகிழ்ச்சி ஆயிடுவோம். அவர் நாமத்தை சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு இன்பம் வந்துடும்னு சொல்லி அந்த காரியத்தை அவன் தடை செய்கிறான். இந்த காலை வேளையில தடைகளை உடைக்கிறவர் நம் முன்னே போகிறார். இந்த காலை வேளையில நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிந்த இடங்கள்ல துதிச்சிட்டு இருந்தவங்க யாரெல்லாம் இன்னைக்கு வாய் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்படும்படியாக இந்த காலை வேளையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்பா, நாங்கள் இன்னும் துதிக்கணும், இன்னும் துதிக்கணும், இன்னும் உங்களை துதித்து கொண்டே இருக்கணும், எக்காலமும் துதிக்கணும், எந்த நேரத்திலையும் நாங்கள் துதிக்கணும். அப்பா, துதிப்பதற்கென்று எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர், துதிப்பதற்கென்று எங்களை நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் அதை உணர்ந்து துதித்து கொண்டே இருக்கணும் ராஜா. அப்பா, துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற இதோ இந்த காலை வேளையில துதியின் சந்ததிகளாக ராஜா இங்கே நீர் ஏற்படுத்தி வைத்த எல்லா நாவுகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஓ ரேபே ஷேகே வேலே தூராபா, ஓ ஷேபே ரேகே வேலே தூராபா. அநேகருக்கு தெரியல, துதிக்காம இருக்கிறதுனால தான் எனக்கு பலவீனம். அநேகருக்கு தெரியல, துதிக்காம இருக்கிறதுனால தான் எனக்கு தோல்வி. அநேகருக்கு தெரியல, துதிக்காததுனால தான் நான் இருந்த நிலையிலே இருக்கிறேன்னு. இந்த காலை வேளையில துதிகளின்
இருளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்மை விடுவிக்கும்படியாக நம்ம விடுதலை அடைவதற்கு அந்த நாமத்தை தவிர வேற நாமம் கிடையாது. அந்த நாமத்தை தவிர வேற நாமம் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால விடுவிக்கப்பட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லலாம். கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். அவரை உயர்த்த உயர்த்த நம்மை உயர்ந்த இடங்களுக்கு அவர் கொண்டு போவாரு. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா.
பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, 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 யாவே 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 மேன்மை அடையணும் தகப்பனே ராஜா. உன் நாமத்தை உயர்த்தும்படியா எங்களை எல்லாரையும் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவர் உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும், உன் நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் தகப்பனே ராஜா. எஸ் டேடி, எஸ் டேடி. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, இது துதிக்கிற நேரமாய் இருக்கிறது, இது தேவனை மகிமைப்படுத்துகிற நேரமாய் இருக்கிறது. எஸ் டேடி, எஸ் டேடி. அப்பா பார்த்து சொல்லுங்க, எஸ் டேடி, உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக ராஜா. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ரியந்தர பராக்கல் பதூனமா, ரியந்தர பராக்கல் பதூனமா சியந்தரா. எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. சிறைச்சாலைகள் நமக்காக அடைப்பது இல்ல எஸ் டேடி, சங்கிலிகள் நிரந்தரம் இல்ல. அவர் நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் நிலைப்பதும் இல்ல, நிலைப்பதும் இல்ல. எஸ் டேடி, எஸ் டேடி. உணர்கிறவர்கள் கரங்களை தட்டி அதனுடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. உரபல கதடரி அந்தர பராக்கல கதனா. எனக்கு சிறைச்சாலைகள் அடைப்பது இல்லப்பா, எனக்கு சிறையின் அனுபவங்கள் இல்ல தகப்பனு, சிறைச்சாலை அனுபவங்கள் எனக்கு இல்ல, அடிமைத்தனங்கள் எனக்கு இல்ல ராஜா. அப்பா, நாங்க உங்க நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் ஆண்டவரே அது நிலைப்பது இல்ல ராஜா. ஆண்டவரே, சத்துரு போட்ட அஸ்திபாரங்கள் ஆண்டவரே அது நிலைப்பது இல்ல ராஜா. எங்களுக்காய் எங்கள் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த, எங்கள் தேவன் எங்களுக்காய் போட்டு அந்த அஸ்திபாரங்களே எங்களுக்காக அது நிலைக்கிற காரியமாய் இருக்கிறது ராஜா. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு ராஜா, எங்களை எல்லாம் கர்த்தர் முன்குறித்து ஆண்டவரே நீர் போட்ட அந்த அஸ்திபாரத்தில் அங்கே நிலைத்து நின்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அத்தனைகளை தெரிந்து நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு என்ன அடையாளம்? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எவ்வளவு பலவீனங்கள் வந்தது, எவ்வளவு கண்ணீர்கள் வந்தது, எவ்வளவு பயங்கள் வந்தது, எவ்வளவு தீங்கான காரியங்கள் வந்தது. ஆனால் ஒன்று கூட நம்மளை சேதப்படுத்தாதபடி அத்தனை எல்லாத்தையும் மேற்கொண்டு இந்நாளில அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த 10வது மாதம் இந்த 12ஆம் தேதியில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இதுவே அடையாளமாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அத்தனை மூலியமாக பெரிய காரியங்கள் செய்வதற்கு இவைகள் எல்லாம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் இன்னும் நமக்கு செய்வா, இன்னும் செய்வா. இதுவரை நடத்தினவ இனி நம்மளை நடத்துவா. எல்லா கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க.
Rebe hadanama ziantaro urabal kadada riantara barase riantara barakal badunama riantara barakal badunama riantara barakal badunama அப்பா பார்த்து சொல்லுங்க என்னை பலப்படுத்துங்க அப்பா அப்பா என்னை பலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துங்க ராஜா உங்க பலன் எனக்கு தேவை உங்க பலன் எனக்கு தேவைப்பா உங்க பலன் எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி இவ சமுத்திரம் எல்லாரும் ஓ ரேபே ஹதனமா சந்தரியா ரிபரா கல்பதூனமா ரியந்தர பரா கல்பதூனமா ரியந்தர பரா கல்பதூனமா ரியந்தர பரா கல்பதூனமா சந்தர பரா கல்பதூனமா. எஸ் டாடி அப்பா பார்த்து சொல்லுங்க உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ் டாடி எஸ் டாடி எஸ் டாடி சோர்ந்து போன நேரம் எல்லாம் அவரை நம்மளை தாங்கி சுமந்து தப்புவித்து புதிய பலனை கொடுத்து கத்த நடத்தி கொண்டு இருக்கிறாரு. சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிராய் நிற்கும் பொழுதெல்லாம் பயப்படாதே என்று சொல்லி நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுங்க எஸ் டாடி எஸ் டாடி எஸ் டாடி எஸ் டாடி. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி எபினேசர் நீர்தான் பாடுங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் உணர்ந்து ரெண்டு கைகளை உயரட்டும் ரெண்டு கைகளை உயரட்டும் தேவனை நோக்கி பார்த்து கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல தந்திரையா பலவீன நேரங்களில் பல தந்திரையா சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. எல்லாரும் சுகமான கைகள் உயரட்டும். 10 மாதமாக
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. எல்லாரும் உணர்ந்து உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்கு, சொல்லுங்க உணர்ந்து, முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உக்கிருபை உயர்ந்த அடைக்கலத்தீர். எல்லாரும் சொல்லுங்க, என் மரணம் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலத்தீர். கிருபை இல்லாம வாழ பாடுகிற யாவரும் மேலும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. உண்மையாய் பாடுகிற யாவரும் மேலும் தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நான் நிற்பதும் உங்க கிருபைதான். எல்லாரும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான். இயேசுவே, நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ உங்க கிருபை இல்லாம எத்தனை பேர் அதை சொல்லவும் உரிமை பாராட்டுறீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாடுவது சரியாய் உங்களுக்கு பொருந்தும். மனிதர்களால் கைவிடப்பட்ட போது, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்கும் போது, சில நேரத்தில் பலவீனங்கள், போராட்டங்கள், என்ன செய்வதென்றே தெரியல, பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியில் நிற்கும் போது அவருடைய கிருபைதான் நம்மளை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. 9 மாதங்களை நம்மளை நடத்தி வந்த அந்த கிருபை இந்த 10வது மாதம் இந்த 12ஆம் தேதி அவருடைய சமூகத்துக்கு வரும்படியாக அந்த கிருபை நம்மளை நடத்தி வந்திருக்கிறது. ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கிருபை பெற்றவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். இந்த கிருபை பெற்றவர்களை இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபை பெற்றவர்களை இந்த உலகம் சேதப்படுத்த முடியாது. கிருபை பெற்றவர்களை எந்த போராட்டமும் மேற்கொள்ள முடியாது. கிருபை பெற்றவர்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. கிருபை பெற்றவர்களை எந்த நஷ்டங்களோ கஷ்டங்களோ எதுவுமே சேதப்படுத்த முடியாது. கிருபை பெற்றவனுக்கு ஒரு நஷ்டம் வருகிறது என்றால் அதை கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கிருபை பெற்றவன் ஒருவர் ஏதாவது இழந்தான் என்று சொன்னா அவன் சகலத்தை திருப்பி கொள்ளு.
கர்த்தர் அவனுக்கு கிருபை மேல கிருபையை கொடுத்து அடுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கிருபை உள்ளவர்கள், கிருபை பெற்றவர்கள் தேவனோடு இணைந்திருப்பார்கள். இந்த கடைசி காலத்தில் ஏவ திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஏவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அநேகரை மீட்கிற ஒரு கருவியாக, அநேகரை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு கருவியாக கிருபை பெற்றவர்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். பாப்பத்தை சொல்லுங்க, கிருபை மேல நான் கிருபை பெறணும் ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க, கிருபை மேல நான் கிருபை பெறணும். தகுதியே இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிற அந்த கிருபை, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை அந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதுவே ஒரு பேர் ஆனந்தமாய் இருக்கிறது. அவரை ஆராதிக்கும்படியாக அந்த பரிசுத்த தேவன கேருபீன்கள் சேராபீன்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எஸ்தர் தன் முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, ஏனைகளின் கர்த்தர் பரிசுத்த, ஏனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓய்வின்றி அவரை பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுக்கோ அப்பான்னு கூப்பிட, அப்பா பிதாவேன்னு கூப்பிட, தெய்வமே என்று கூப்பிட, இயேசுவே என்று கூப்பிட, நீரே என் கண்மலை என்று சொல்ல, நீரே என் கோட்டை என்று சொல்ல, நீரே என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்ல, அவரை மகிமைப்படுத்தும்படியாக நமக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பெரிய பாக்கியத்தை நாங்க உங்க கிருபையினால் பெற்றுக்கொண்டோம். எங்க திறமையினால அல்ல, எங்க தாளத்தினால அல்லப்பா, எங்களுடைய செய்கையினால அல்லப்பா, எல்லாமே உங்க கிருபையினால பெற்றுக்கொண்டோம் ராஜா. அப்பா பார்த்து சொல்லுங்க, கிருபையை போக்கடிக்கிறவளாய் மாத்திரம் நாங்க இருக்க கூடாது. இந்த ஆராதனைக்குரிய நேரத்தில் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு, எதையோ ஒன்று பார்த்துக்கிட்டு கர்த்தர் கொடுக்கிற இந்த நேரங்களை வீணடிக்கிற அந்த கிருபையை வீணாய் போக்கடிக்கிற, கிருபையை விருதாவாக செலவழிக்கிற, ஆண்டவரே அதை புறம்பே தள்ளுகிற மனிதர்களாய் ஒருபோது நாங்க இருக்கக்கூடாது ராஜா. கிருபை பெற்றவர்கள் எப்போதுமே கிடைக்கப்படுகிற நேரங்கள், ஆண்டவரே நேரங்களை உண்டாக்கி அவர்கள் ஆண்டவரை தீவிரமாக உம்முடைய உறவிலே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். கிருபையை போக்கடிக்கிறவர்களோ ஆராதனையை புறம்பாக்குவார்கள். ஆராதிக்கிறோடு சேர்ந்து ஆராதிக்க மாட்டாங்க, ஜெபிக்கிறோடு சேர்ந்து ஜெபிக்க மாட்டாங்க, தேவனை உயர்த்துகிறவர்களோடு சேர்ந்து தேவனை உயர்த்த மாட்டாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு மாம்சீக ரீதியான ஒரு ட்ராக் அவர்கள் போட்டு சத்துரு என்ன சொல்றானோ அதை மாத்திரம் செய்வார்கள். நீங்க யாராவது அப்பேற்பட்டவர்கள் இருந்தா இன்னைக்கு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கிருபையை போக்கடிக்கிறவங்கள நாங்க எந்த நிமிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க பார்க்கலாம், ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. தேவ ஜனமே, நீ கிருபையை போக்கடித்தது போதும். உனக்கு கொடுக்கப்படுகிற காலங்களை நீ வீணாய் செலவழித்துக் கொண்டு எஸ்டடி உலக பழக்க வழக்கத்தின்படி உலக பிரகாரமாக எஸ்டடி எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எஸ்டடி ஜனங்கள் எல்லாம் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் இந்த நாளில் மனம் திரும்ப வேண்டும். கிடைக்கப்பட்ட இந்த காலங்கள் ரட்சிப்பின் காலமாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் காலத்தில் கிருபை பெற்றிருக்கிற அநேகர், கிருபை பெற்றிருக்கிற அநேகர் எஸ்டடி இந்த ரட்சிப்பை உணராதபடி, அந்த ரட்சிப்பின் மேன்மை உணராதபடி, பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பாரம் இல்லாதபடி இருக்கிற எல்லாரும் தெய்வ சமத்துல சொல்லுங்க, கிருபையை போக்கடிக்கிறவளா இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே, கிருபை மேல கிருபை பெற்றுக்கொள்வர்களாய் இருக்கணும். எங்களை அவனமாய் நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை அவனமாய் நடத்துங்க. நீங்க வாயை திறந்து செபிக்கணும், வாயை திறந்து செபிக்கணும், வாயை திறந்து செபிக்கணும். எஸ் டாடி, எஸ் டாடி. பல நினைவோடு போராடாதீங்க, பல நினைவோடு போராடாதீங்க. தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. சூழ்நிலை பார்த்தா சூழ்நிலை மாறாது. சூழ்நிலைகளே பார்த்துக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு திருச்சபைக்குள் இருப்பீங்கன்னா சூழ்நிலைகள் மாறாது. கிருபை பெற்றிருக்கிற சந்ததிய எஸ் டாடி, நீ எழும்பணும், எழும்பணும், எழும்பணும். எஸ் டாடி, எல்லாத்தையும் உதறி விட்டு நீ எழும்பினால் மாத்திரம்தான் உன்னை பிரகாசிக்க வைக்க முடியும். எஸ் டாடி, பழைய சிந்தையோடு பழைய செயலோடு இருக்காதபடி ஏவ சமூகத்தில் கிருபை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் செயல்படுகிற சந்ததிகளாக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற சந்ததிகளாக, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற சந்ததிகளாக எங்களை நீ நடத்துவீராக. வாய்கள் திறந்து சொல்லப்படுகிற காரியங்களை கவனித்து, வாய்களை திறந்து சொல்லப்படுகிற காரியங்களை கவனித்து, ஒரு ரே பே 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 ரியாந்தரா, ஒரு ரபால தாட ரியாந்தரே ரிப ராகல்ப தூனமா சந்தரியா. உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி, உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினியானது அது அணைந்து போகாதபடி அதை மறுபடியும் ஏவ சமூகத்தில், அதை தேவ சமூகத்தில் மறுபடி எரிய செய்யும்படியாக
செய்வீராக. ஓ ரெபே பேபே ஷா ஓ ரபால தாடரி யந்தரே ரிபராக்கல மாதன மேஷலா. உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா உன் மேல கிருபை வச்சிருக்கிறாரு. உன் மேல கிருபை வச்சிருக்கிறாரு. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.